என்னடா வாழ்க்கை இது? மயிரில் இருக்க வாழ்க்கை. மாதம் மாதம் இஎம்ஐ, வீட்டு வாடகை கட்டி கட்டியே நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்டாக போகுது. ஆம்பளைங்களா பிறந்தது சாபக்கேடாக இருக்குது. இறைவன் மனுஷனை எதுக்கு படைச்சான்? இவ்வளோ அழகான உலகத்தை எதுக்கு படைச்சான்? நம்ம சுற்றி பார்க்கறதுக்கும் இவ்வளோ அழகான உலகத்தை பார்க்கறதுக்கு தான் நம்ம இறைவன் படைச்சான். ஒரு ட்ரிப் அடிக்கிறதுக்கு 20,000 ஆமா 30,000 1,00,000 கூட ஆகட்டும், பிரச்சனையே இல்லை. இந்த உலகத்தை ரசிக்கிறோம் நம்ம. இப்போ நான் வந்திருக்கிறது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ இயற்கையாக இருக்குது. 50-60 வயசு ஆகிட்ட பேருக்கு இந்த மெமரிஸ் தான் நம்மளுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை அனுபவிங்க. லைட்டாக தூறல் பெய்து, செம்ம கிளைமேட்டு. வெளியில் ஓடி வந்துட்டோம், ஏன்னா டைம் ஆகுது. வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ கிளைமேட்டு. நம்ம வந்த நேரம் நல்ல நேரமாக இருது. நேற்று ஃபுல்லாகவே வெயில் அடிச்சிது, இன்றைக்கி ஃபுல்லாகவே கிளைமேட்டு. சுட சுட பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டு டக்குன்னு காரில் உட்காந்துட்டோம். காரில் உட்காந்து பார்த்தா பசங்க எல்லாமே செம்ம டயர்டு. அவன் ஒரு மூளைக்கு தூங்குறான். இவனுங்க தூங்க வந்தானுங்களா இல்லை ட்ரிப்புக்கு வந்தானுங்களா தெரில. தூக்கம் வந்துச்சுன்னா ஊரில் வீட்லேயே தூங்கி இருக்கலாமே. தெருவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, ஒரு யூடியூபர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டீம்லேயே ஒரு பையன் சும்மாவே விளாக் பண்ணிட்டு இருக்கிறான். சரின்னு ஓரத்தில் வந்து பார்த்தா ஒரு குரங்கு விளையாடிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே குரங்காவே இருக்குது. நம்ம பையன் ஒருத்தன் பிஸ்கெட் வாங்கி போகலான்னு பார்த்தா அந்த பிஸ்கெட்டை பிடுங்கி சாப்பிட்றதுக்கு வருது. சரி, இந்த இயற்கையை பாருங்கள், எவ்வளோ இறைவன் இவ்வளோ இயற்கையை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கான். நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் இல்லை 3 மாதத்தில் இல்லை 6 மாதத்தில் ஒரு வாட்டி ட்ரிப் அடிக்கணும். நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு.